वीणागानपुरे ऊरलिनामाङ्गिरचेत्रस्य पूर्वनिपाये आनन्दगानमिनामाङ्गिरचेत्रे मेलन्पतिनामाङ्गिरग्रामे विराजिर पलनिवेलायुधस्वामिनः यागपूजा संघपूजानन्तरम् इदं वेदोक्तमन्त्रपुष्पम् हर हर नमः पार्वती पतये எங்களுடைய இந்த சைவ சமயத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு தன்மை முதலாவது ஹர ஹர நமः பார்வதி பதையே சொன்னார் ஹர ஹர மகாதேவா. அதற்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் சிவனுடைய வழித்தோன்றல்கள் என்பதை மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காக என்னது நாங்கள் யாரு சிவனுடைய வழித்தோன்றல்கள் என்ற மூதாதையர்ல முதலாவது குடி சிவபெருமான். அவர்கிட்ட இருந்து நாங்கள் பிறந்து வந்தவர்கள். எனவே எங்களுடைய மூதாதையருடைய அந்த நாமத்தை வைத்துத்தான் உங்களுக்கெல்லாம் திருமணம் செய்கின்ற போதும் நீங்கள் அர்ச்சனை செய்கின்ற போதும் உங்களை சிவகோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். திருமணம் செய்கின்ற போது இரண்டு வீட்டாருக்கும் கோத்திரோச்சாரணம் என்று சொல்லுவார்கள். அதாவது அவர்களுடைய 3 தலைமுறை நாமங்களை சொல்லுவது. இன்னாருடைய பீட்டன், இன்னாருடைய பூட்டன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன். அதே மாதிரி பூட்டி, பேத்தி, மகள் என்று சொல்லுகின்றோமே. என்னத்துக்காக சொல்லுகின்றோம்? அந்த சிறப்பு என்னுடைய அப்பாவினுடைய அப்பாவினுடைய அப்பா இந்த ஊரிலே இவ்வாறு இருந்தவர். அந்த பேரை சொன்னோடனே அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சது.
அதே போல பெண் வீட்டாரும் அவளுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா இந்த பேரை உடையவர் என்ற உடனேயே அவரை பற்றி தெரிஞ்சிருப்ப என்ன இது என்ன மாமரத்தினுடைய மாம்பழம் பார்த்தோன்னே நாங்க சொல்லிடுவோம் இது விழாட்டா அல்லது கரக்க கொடுப்பானா அல்லது கிளிச்சோண்டா அல்லது இப்ப புதுசா வந்திருக்கிற அல்போன்சாவான்னு நாங்கள் தூக்கி பார்த்தோன்னே சொல்லிடுவோம். எங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய ஊர் மாம்பழமாக இருந்தால் அதனுடைய பாரம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வாழையடி வாழை அந்த விலையை நாங்க என்னதான் புடிச்சாலும் சரி அந்த எங்க வீட்டுல நிக்கிற மரத்துல இருந்து அந்த மாங்காயை புடுங்கியோ இல்லாட்டி மாம்பழத்தை பிடுங்கியோ அது புளிச்சாலும் சரி ருசி இல்லாம இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டு அந்த அதனுடைய விதையை இன்னொரு இடத்துல போட்டு அதை முளைக்க வைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. ஏன் அடுத்த பிள்ளை என்ன சொல்லும், இது நான் போட்டதே அல்லது என்னுடைய அப்பா போட்ட விதை. எனவே அடைவர்களே அதிலே இருக்கின்ற உன்னதம் அந்த நாங்கள் யார், இது பெருமை, கர்வம். கர்வம் என்ன கர்வம்? நாங்கள் சிவனுடைய வழித்தோன்றல்கள் என்கின்ற கர்வம். சொல்லி பாருங்க ஒரு சந்தோஷங்கள் எங்களுடைய எல்லாரும் சேர்ந்து அரஹர நம பார்வதி பதையே ஆதீங்களா. இது மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்ற ஒன்று அடியவர்களே, நாங்கள் யார்? சிவனுடைய வழித்தோன்றல்கள். நாங்கள் சிவனடியவர்கள், சிவனுடைய மைந்தர்கள், சிவசேவைக்குரியவர்கள் என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் அரஹர நம பார்வதி பதையை சொல்லுகின்ற போது நாங்கள் அரஹர மகாதேவா என்று சொல்லி எங்களுடைய மூதாதையராகிய மூத்த குடி சிவபெருமானை நாங்கள் எடுத்து ஏற்படுகின்றோம். எனவே தயவு செய்து எந்த ஆலயத்திலும் யாராவது எவராக இருந்தால் ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட எல்லாரும் சேர்ந்து அரஹர மகாதேவா சொல்லுங்கள். அது பெருமை அடையவர்கள், அது சிறுமை அல்ல. ஒரு முறை ஒரு ஆலயத்தில் நீங்கள் அரஹர மகாதேவா என்று சொன்னீர்களேயானால் அது உங்களுடைய மனதிலே அந்த நிலை வந்து விடுகிறது. எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை அறிவர்கள். இந்த பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறோம் முன்னே காலங்களில். எங்களுடைய இளைஞர்கள் எல்லாமே வந்து கேட்பார்கள், ஐயா நான் ருத்ராட்சரமால போகலாமா? பெண்கள் பெண் பிள்ளைகள் கூட கேட்பார்கள், நாங்களும் ருத்ராட்சம் அணியலாமா? நாங்கள் சிவனுடைய பிள்ளைகள். அப்ப அப்பா அந்த சொத்தை பிள்ளைகள் நாங்களா நினைச்சு கொள்றோம். நாங்க சாப்பிடுறது இதை சாப்பிடுறோம், நாங்க தீயிறது இப்படி தீயிறோம், நாங்க அப்படி போறோம், நாங்கள் தோஷம் எங்களுக்குள்ள இருக்கிறது சிவம். நாங்கள் இருக்கிற தோஷம் என்று சொன்னால் சிவனே தோஷம் என்று சொல்லுகிறோம். அதை சற்றும் சிந்திப்பதே இல்லையே. யார் ஆயிரம் போனாலும் போய் ஒரு ஐயாட்ட பற்றி கேட்கிறது, ஐயா நான் உட்கார்ந்து போறேன், நீ உட்கார்ந்து போடலாமா போடக்கூடாதா என்பதை உன்னுடைய மனத்திலே இருக்கின்ற உன்னுடைய அப்பா அந்த சிவன் சொல்றது. உனக்கு விருப்பமா அவர் சொல்றாரா போட சொல்லி உன்னுடைய மனம் சொல்லும். என்ன உணவுள்ளதான சிவம் இருக்கு, நிறையாட்டியமா இருக்கு. சரி, அதுதான் போகட்டும். இன்னும் ஒன்று சொல்லி வைத்திருக்கிறார்கள், அன்பே சிவமாய். அப்ப ருத்ராட்சத்துல அன்பு இல்லை, அதால போடு. எனவே அங்கே சிவமாக வேண்டுமாக இருந்தால் அன்புதான் சிவம். எனவே அனைவர்களே எப்பொழுதுமே சிவசின்னங்களை நாங்கள் அறிந்து கொள்வதை பற்றி வேறு யாரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய
அதை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருப்பாலும் சிவமயம், அகம் சிவம், நானே சிவனாகிறேன், நானே சிவம். அதுதான் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கற்றுத் தந்தது. நான் தான் சிவம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று நாங்கள் சில விடயங்களை கேட்டுக்கொண்டிருப்பது அனாவசியமான ஒன்று அடைகிறது. சில விடயங்கள் தங்களுடைய மனத்திலேயே அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலை தாங்களே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது சைவ சமயத்தினுடைய உன்னத முறையவர்கள். எனவே அடியவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய ஊரில் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே, முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஒரு சிறிய ஆலயமாக இருந்த இந்த ஆலயம் வர்ண வேலைகளுடனும் சிற்ப வேலைகளுடனும் அதோடு மட்டுமல்லாமல் மிக அழகிய வாசல் கபாலங்கள் கதவுகளோடு மிக அழகாக எல்லா மக்களும் இருந்தாலும் காற்றும் உள்ளுக்குள்ளே வரக்கூடியவாறு அமைக்கப்பட்ட கோயிலாக, அதான் மிக முக்கியம். வருணன், அதாவது வாயு பகவான் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆலயத்தை இந்திரலோகமாக அமைத்து நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள். அந்த இறைவனுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிறீர்கள். எனவே எல்லோரும் வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த இறைவனுடைய ஆதி கோயிலே கால் வைத்தவன் என்கின்ற கணக்கிலே சொல்லுவதை நான் அதிசயித்து போனேன். இப்படி ஒரு அழகும் ஆலயத்தை அமைத்திருக்கிற உங்களுக்கு முருகப்பெருமானுடைய எவ்வளவு புண்ணியம் இருந்தால், அவருடைய பார்வை இருந்தால் உங்களால் இப்படி செய்ய முடிந்தது என்பதுதான் அடியவர்களே மிக முக்கியமானது. என்னுடைய வீட்டுக்கு அயலிலே இருந்தவரிடம் சொத்து என்று 5 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. ஆனால் அதில் சரியாக 2-3 வருடத்துக்குள் 3 மாடி கட்டிடம் கட்டிவிட்டார். நாங்கள் எங்கே இருந்தப்பா காசு வந்தது ஐயா, ஓடி உழைச்ச நானே ஒரு நாள் நான் இல்லை. ஆனால் கடவுளை மறக்கவில்லை. இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் தருவான் 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 என்று எப்பவுமே கையில காசு இல்லாத நேரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி கிடைச்சு கட்டின வீடுதான் ஐயா இது. அதனால உங்களுக்கும் அபரிமிதமான முருக பக்தி இருக்கின்றபடியா, அதாவது மேலோங்கும் பக்தி. சில பேருக்கு அம்மா அப்பாண்டா மனசுக்குள்ள அம்மா அப்பா, அது ஒரு பாசம். சில பேர் இன்னும் கொஞ்சம் மேலதிகமா போய் தங்களுடைய வீட்டுக்கு அம்மா அப்பால பேர் வச்சு அது ஒரு விதமான அன்பு. இன்னொன்று இல்ல, எங்களை அம்மா அப்பா வளர்த்த தென்னை மரம், இதை நான் பக்குவப்படுத்தி அதுக்கு பக்கத்துல மாமரம், அப்பா அப்பா வளர்த்த மாமரம், அதோட இந்த உருட்டையும் அவர்கள் கோயில் மேலே வச்சிருந்தவர்கள், அதுக்கு மேலே நானும் அதை வச்சிருக்கோம். அப்படி நீங்கிறது. அப்படி தாய் தகப்பனுக்கு மட்டுமே நாங்கள் அவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு தன்மை எங்களுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் மூதாதையாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய குழந்தை இளவல் அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் அனைவரும் சகோதரர்களா? எப்பவுமே சிவபெருமானையும் உமாதேவியாரையும் நாங்கள் அம்மையப்பனாக பார்ப்பவர்கள் சைவ சமயத்தவர்கள். அப்ப முருகப்பெருமானை அப்பாடு கூப்பிட முடியுமோ? இல்ல. எப்படி? முருகப்பெருமான் யார் என்று கேட்டால் உங்களுடைய சகோதரர். உங்களுக்கு எல்லாருக்கும் சகோதரர். அதனாலதான் கிட்ட வந்து வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு முருகன்கிட்ட கேட்டோன்னு ஒரு விஷயம் கிடைக்குது என்பதற்கு காரணம் என்ன? அப்பாட்ட கேட்டா ஒரு விஷயம் கிடைக்க கடமையா இருந்தது, அண்ணாட்ட கேட்டாரு உடனே கிடைக்கும். சில அண்ணாங்க வரமாட்டாங்க, நாங்களா கொடுக்க வேண்டிய. அதன்படி சில அண்ணாங்க பிள்ளையாருக்கு முருகன் கொடுத்தார். முருகனுக்கு கிடைக்க வேண்டிய பலம் தான் அந்த ஞான பலம்.
தான் வாழைப்பழம் கொடுக்க வேண்டி வருவாங்க. பலாப்பழம்னா என்ன செய்வாங்க, எல்லாம் வட்டி சுவையை எடுத்து கொண்டு வா சாப்பிடுவோம். அப்படி அதுவும் ஒரு அன்பு தான். எனவே இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள், பெருமைப்படுங்கள் அடியவர்கள். அதே போலதான் விநாயக பெருமானுக்கும் நாங்கள் அனைவரும் யாராக இருக்கின்றோம் என்றால் சகோதரர்களாக இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இறைவனுக்கு இந்த ஆலயத்தை சமைத்து அதிலே இப்படி ஒரு கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக எங்களுடைய ஹரிஹரசுர சிவாச்சாரியர் ஐயா அவர்கள் கோண்டாவில் ஈழத்து சபரிமலையினுடைய நாயகரும் அவருடைய கையினாலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக உங்களுடைய ஆலயத்திற்கு ஆறுமுக சுவாமி, ஈசானம், தத்புருஷம், அகோரம், காமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானுடைய 5 முகங்களோடு சர்வமற்ற முகத்துவம் என்கின்ற அந்த 6வது முகமும் சேர்ந்து இங்கே உங்களுக்கு சண்முக பெருமானுடைய உருவம் இன்றைய தினம் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி மிகவும் உன்னதமாக இருப்பதற்குரிய காரணம் உங்களுடைய அனைவருடைய ஒற்றுமையும், நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானிடம் வைத்திருக்கின்ற பக்தியும் அன்பும் அந்த விசுவாசமும் தான் காரணம். எனவே தொடர்ந்து இதே அன்போடும் பண்போடும் அந்த சகோதரராக நினைக்கின்ற பண்பும் என்று எங்களுடைய ஆலயம் என்று ஒரு குழந்தை கூட சொல்லும் அளவுக்கு இந்த ஆலயம் திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஆசை கூறி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எங்களுடைய ஹரிஹரசுர குருக்கள் ஐயா அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும், என்னுடைய ஐயன் ஹரிஹரசுர சபரீச ஐயப்ப சுவாமியினுடைய கிருபையும் தான். எனவே அதற்கு நன்றி பாராட்டி இந்த உபயகாரர்களுக்கும் ஆலயத்தினுடைய பக்த அடியவர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த கிராம வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஆசிகளையும் எல்லாம் நல்ல முருகப்பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வீட்டை வந்து நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் வந்து எல்லாம் பார்ப்பார். அதுல எந்த அஞ்சமும் இல்லை. கேட்கலாம், நீங்கள் அப்ப கட்ட கோயிலெல்லாம் அப்படி இல்லையோ இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா உங்களுடைய மனசிலே இருக்கின்ற அந்த ஆனந்தமயமான பக்தி. அந்த பக்தியின் நிமித்தம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலையும் முருகப்பெருமான் வருவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி எல்லோருக்கும் ஆசை கூறி அமர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே. நன்றி, வணக்கம். இரண்யகர்பகர்பத்சம் ஹேமபீஜம் விபாவு சோஹோனந்தம் யமலகமதச்சாந்திம் பிரயத்னமே இதம் சாதகாச்சார்ய பிரியர்த்தம் ஹிரண்யம் துர்யமஹம் சம்பிரததே சர்வம் சம்பூர்ணமஸ்து. பால்குடம் அடைகின்ற அதிகாரிகள் ஒரு வரிசையாக வந்து வெளியில சுற்றி உள்ள சுற்றி வந்து ஒன்றைகளினாலே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடக்கும். அதே போல ஒரே நேரத்தில் மூலஸ்தான
வெளியில அரிசியாக நின்றுவோம் மங்களவாத்தியம் வாசிக்க தொடங்க எல்லாரும் சுற்றி வந்து உள்வீதி சுற்றி கொண்டு போய் அப்படியே அம்பாள் வாசலிருந்து லைனாக வந்து இவங்களுக்கு அவசரம் செய்யணும். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு.
எதில் போகணும்